எஸ் ஷேக் ஸ்டார்ட் பண்ண. எஸ் ஷேக் ஸ்டார்ட் பண்ணலாம் ஷேக். ஜஸாக்குமுல்லாஹ். பரக். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் அவருடைய கருணையால் நாம் கடந்த வாரங்களில் ஹஜ் என்கிற இபாதத்தை பற்றியும் அதனுடைய சட்டத்திட்டங்களை குறித்தும் சில செய்திகளை அறிந்து கொண்டோம். ஹஜ் என்கிற கடமை மகத்தான ஒரு கடமை. நம்முடைய கடமைகளில் 5 கடமைகளில் ஒன்று. யாருக்கெல்லாம் வசதியும் உடல் ஆரோக்கியமும் பயணம் செய்வதற்கான சூழலும் இருக்கிறதோ அவர்கள் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றுகிற போது இந்த கடமையின் போது நாம கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டங்கள் ஒழுங்குகள் என்ன என்பதை பற்றி, அதனுடைய அர்கானுகள், ஷுரூத்துகள், வாஜிபாத்துகள், சுனன்கள், அதே போன்று தடுக்கப்பட்டவைகள், மஹ்மூராத் என்று சொல்லக்கூடிய விஷயங்களைத்தான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த வகுப்பிலே தொடர்ந்து பார்த்து வந்தோம். அதன் அடிப்படையில் இறுதியாக நம்ம என்ன செஞ்சோம், ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் அதை எப்படி அதனுடைய சிஃபத் அமைத்துக் கொள்ள வேண்டும், அந்த ஹஜ்ஜுடைய வடிவத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். அதாவது ஹஜ்ஜுடைய சிஃபத் எப்படி அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது என்பதை பற்றிய செய்திகளை நம்ம இந்த கடந்த அமர்வில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அமர்வில் அதை நம்ம முழுமைப்படுத்தி இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். 8வது நாள் ஒருவர் யமுஸ்தாமின் அப்படி சொல்லக்கூடிய, அதாவது யமு தர்வியா என்று சொல்லக்கூடிய அந்த நாள் அவர் வந்து தமத்து ஹஜ்ஜுக்கு வேண்டிய ஒரு நிச்சயம் அவர் இருக்கக்கூடிய இடத்திலேயே அவர் ஹெராபிற்குள் செல்லலாம். ஏனென்றால் தமத்து என்கிற முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்ற வந்தவர் ஏற்கனவே முதலாவது உம்ராவை முடித்துவிட்டு அதிலிருந்து தஹல்லுல் ஆகி விடுவார். அதற்கு பிறகு அவர் என்ன செய்வார், மீண்டும் இந்த 8வது நாள் வருகிற போதுதான் ஹஜ்ஜுக்கான கடமையை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாகுவார் என்பதை பற்றிய செய்தி நம்ம பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் இஃப்ராது கிரான் முறையில் வந்தவர்கள், கிரானை பொறுத்தவரையில் அவர்கள் தஹல்லுல் ஆக முடியாது. இஃப்ராதை பொறுத்தவர்கள் அவர்கள் என்ன செய்யலாம், ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு தான் அவர்கள் அங்கிருந்து தஹல்லுல் ஆவார்கள் என்பதை பற்றி நம்ம பார்த்து விட்டோம். அதற்கு அடுத்தபடியா வந்து யாரெல்லாம் வந்து மக்காவிலிருந்தும் அதை சுற்றியுள்ள இடங்களிலிருந்தும் ஹெராமிற்குள் வருகிறார்களோ அவர்களுக்கு மீகாத்தில் அவர்கள் என்ன செய்தார்களோ அதெல்லாம் செய்வது அவசியம் என்பதை நம்ம கடந்த அமர்வில் சொன்னோம். அதை தொடர்ந்து இந்த தினத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம சொன்னோம்னா அரபாவுடைய எல்லைக்குள் நுழையக்கூடிய விஷயங்கள் இருந்து நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒருவர் அரபாவிற்கு செல்ல வேண்டும் என்கிற நேரத்தை பற்றிய அந்த செய்தியை பார்த்தோம். அதை தொடர்ந்து அரபாவிற்கு செல்லக்கூடிய ஒரு ஹாஜி அவர் அரபாவுடைய எல்லைக்குள்ள வந்துட்டார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். பிறகு கிபிலாவை முன்னோக்க வேண்டும், கைகளை உயர்த்தி விட்டு பிரார்த்திக்க வேண்டும், தல்பியா சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்ற அளவிற்கு துவா திக்ர்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற இந்த திக்ரை அதிகமாக சொல்வதற்கு வழிகாட்டுதல் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சிறப்பான துவா. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைர் மா குல்து வ அன வன் நபியுன மின் கப்லி, நானும் எனக்கு முன்னர் இருந்த நபிமார்களும் சொன்னதில் சிறந்த ஒரு துவா லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பது. அப்ப இதை வந்து அரபாவுடைய நாளில் அதிகமாக சொல்வதற்கு, இந்த திக்ரை அதிகமாக சொல்வதற்கு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினால இதை நாம இன்னைக்கு என்ன செய்யலாம், அதிகமா செய்யலாம். அதே போன்று ஏனைய திக்ர்களையும் நாம் அதிகமா செய்யலாம். அந்த நாளில் நம்ம வந்து நோன்பாளியா இருக்கக்கூடாது. உலகத்துல எல்லா மக்களும் அரபாவுடைய நாளில் நோன்பாளிகளா இருக்க வேண்டும். ஏனென்றால் அரபாவுடைய நோன்பு என்பது ஒரு சிறந்த நோன்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். யுகஃபிரு ஸனத்தல்லதி பஅதஹு வ ஸனத்தல்லதி கப்லஹு, ஒரு வருடம் முந்திய ஒரு வருடம் பிந்திய பாவங்களுக்கு பரிகாரமா அமையும் என்று சொன்ன ஒரு நோன்பு தான் அரபாவுடைய நோன்பு. அந்த நோன்பை நாம் என்ன செய்யலாம், அந்த நாளில் ஆஜிகளா இருக்கக்கூடியவர்கள் நோக்கக்கூடாது, ஆஜிகள் அல்லாதவர்கள் என்ன செய்யணும், அந்த நோன்பை நோக்க வேண்டும். ஏனென்றால் ஆஜிகள் ஏன் அந்த நாளில் நோன்பு நோக்கக்கூடாது என்று சொன்னால், அவர்கள் அரபா என்பது
அல் ஹஜ் அரஃபா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ஜே அரஃபா தான். அப்ப அந்த மகத்தான ஒரு கடமையின் ஒரு அம்சமா இருந்து கொண்டிருக்கின்ற ஹஜ்ஜுடைய தூண்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிற அந்த அரஃபாவுடைய நாளில் அங்கே இபாதத் செய்வதற்குரிய வலிமை ஒருவர் பெற்றிருக்க வேண்டும். அதற்கான ஆற்றலோடு அவர்கள் இருக்க வேண்டும், துடிப்போடு இருக்க வேண்டும். எனவே அவர் நோன்பு நோற்று தன்னை சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடாது. என்றால் அவர்கள் என்ன செய்யணும், நீண்ட நேரம் அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து, அல்லாஹ்வுக்கு முன்னால் அச்சத்தோடும் பணிந்த நிலையிலும் அழுதும் தன்னுடைய பிரார்த்தனை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எது வரைக்கும் என்று சொன்னால் சூரியன் மறைகிற வரைக்கும் இது செய்யணும். அப்ப அந்த நாள் அவருக்கு என்ன செய்யணும், அந்த நோன்பு நாளில் அந்த நாளில் நோன்பு இல்லாமல் அவர் என்ன செய்யணும், இபாதத்துகளுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்ட ஒருவரா இருக்க வேண்டும் என்பது இந்த அரஃபாவுடைய நாளுடைய சட்டம். அதற்கு பிறகு சூரியன் சாய்ந்து விட்டது என்று சொன்னால், அதாவது மறைந்து விட்டது என்று சொன்னால், சூரிய மறைவிற்கு பின்னர் அவர் என்ன செய்யணும், அமைதியான முறையில் அதே போன்று எவ்வித ஆரவாரமும் இல்லாமல் அமைதியான முறையில் ஒரு சக்கீனத்தோடு என்ன செய்யணும், அரஃபாவிலிருந்து அவர் அங்கிருந்து கிளம்பி செல்ல வேண்டும். அப்படி போகும்போது அவர் நினைச்சணும் முஸ்தலிஃபாவை நோக்கி போனோம். அப்படி போற வழியில் அவர் நினைச்சணும் தல்பியா சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும். சரிங்களா? தல்பியாவை சொல்லிக்கொண்டே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத வல் முல்க லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக் என்கிற அந்த தல்பியாவை அவர் நினைச்சணும் அதை சொல்லிக்கொண்டு அவர் அங்கிருந்து செல்லணும். முஸ்தலிஃபாவுக்கு போயிட்டு அங்கே நினைச்சணும் ஒரு மக்ரிபையும் இஷாவையும் நினைச்சணும் ஜம்மு செய்து தொழ வேண்டும், இஷாவை கசராவும் தொழ வேண்டும். சரிங்களா? ஜம் என்று சொன்னால் மகரிப் இஷாவை ஒரே நேரத்தில் தொழணும். கசர் என்று சொன்னால் 4 ரக்காத் தொழுகைகளை 2ஆக சுருக்கிக் கொள்ளுதல். சரிங்களா? அதன் அடிப்படையில் அங்கே அவர் சொன்னோம் தொழுகை நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக இரவிலேயே பலவீனர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு முஸ்தலிஃபாவிலிருந்து கிளம்பி செல்லலாம். அதே நேரத்தில் யாருக்கு ஆற்றலும் சக்தியும் இருக்கிறதோ அவர்கள் ஃபஜர் வரையிலும் அங்கே இருந்து கொண்டிருக்க வேண்டும். பிறகு கிப்லாவை முன்னோக்கி அல்லாவை புகழ்ந்து அல்லாஹ் தக்பீர்களை தஹ்லீல்களை சொல்லிக் கொண்டு அந்த நேரத்தை அவர்கள் அங்கிருந்து பயணத்தை தொடர வேண்டும். பிறகு சூரியன் உதயத்திற்கு பிறகு அங்கிருந்து அவர் புறப்பட்டு தல்பியா சொல்லியவர்களாக அந்த வர வழியில் அவர்கள் 7 கற்களை பொறுக்கிக் கொள்ள வேண்டும். 7 கற்களை இந்த வழியிலேயே பொறுக்கிக் கொண்டு அவர் ஜம்ராவிற்கு வர வேண்டும். ஜம்ராவில் அக்கபா என்கிற அந்த ஜம்ராவில கல் எறிய வேண்டும். 7 கற்களை சிறு சிறு பொடி கற்களை அவர் நினைச்சணும் கல் எறிய வேண்டும். ஒவ்வொரு கற்களின் போதும் ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் அல்லாஹ் அக்பர் என்று அவர் நினைச்சணும் சொல்ல வேண்டும். சரிங்களா? அந்த நேரத்துல தல்பியா சொல்லக்கூடாது. நம்ம ஹஜ்ஜுடைய மற்ற எல்லா அமல்களையும் செய்கிற போது தல்பியா சொல்லக்கூடியவரா இருக்கக்கூடிய ஒருவர் இங்கே இந்த கற்களை பொறுக்கும் போதெல்லாம் தல்பியா சொல்லலாம். பொறுக்கி முடிச்சு அந்த ஜம்ரா அக்கபா என்று சொல்லக்கூடிய இந்த ஜம்ராவிற்கு வருகிற வரைக்குமே அவர் தல்பியா சொல்லலாம். எரியிற நேரத்தில் அவர் செய்யக்கூடாது. தல்பியா சொல்லாம அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஒவ்வொரு கற்களையும் என்ன எரிய வேண்டும். பிறகு தல்பியா அதை முடித்ததற்கு பிறகு அவர் என்ன செய்யணும், தன்னுடைய பலிப்பிராணியை பலி கொடுக்க வேண்டும். அதுல அவரு சாப்பிடலாம். நம்ம செஞ்சிருக்கிறோம் பலிப்பிராணியுடைய சட்டங்களை பற்றி பார்க்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அறுத்த ஒவ்வொரு பிராணியிலிருந்தும் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு தலைமுடியை வைக்க வேண்டும். அந்த தவாஃபை அவர்கள் செய்ய வேண்டும். அதே போன்று ஹஜ்ஜிற்கான தமத்து முறையில ஹஜ்ஜை நிறைவேற்றி வந்தவராக இருந்தால் அந்த தமத்துக்கான சையம் அவர் நிறைவேற்ற வேண்டும். அல்லது அவர் என்ன செய்யணும், இஃப்ராத் முறையிலோ கிரான் முறையிலோ ஹஜ்ஜை நிறைவேற்ற அவருக்கு தவாஃபுல் குதூம் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும், அந்த நேரத்துல அந்த சாயை செய்து கொள்ள வேண்டும். தவாஃப் செய்து சாயை செய்யணும். இது எல்லாவற்றையுமே தர்த்தீபாக செய்யணும். நம்ம சொன்ன இந்த அமல்கள் ஒவ்வொன்றையும் ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையாக முதல்ல யோமு தர்வியா என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் மினாவில் இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, 9வது நாள் அரஃபாவுக்கு வர்றது, அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வர்றது, முஸ்தலிஃபாவிலிருந்து ஜம்ராவுக்கு வர்றது, ஜம்ராலிருந்து என்ன செய்யறது அந்த கற்களை இது அரபுக்கு வர்றது, அரபுல தவாஃப் முடிக்கிறது, சை முடிக்கிறது, இப்படி செய்யணும். எல்லாவற்றையுமே ஆர்டர் பேஸ்ல தர்த்தீபா நம்ம என்ன செய்யணும். ஏன்னா அதுதான் இந்த அமல்களுடைய சுன்னத். அதற்கு அந்த கல்லெறிதல், அறுத்தல் இதெல்லாம் முடிச்சதற்கு பிறகு தலையை மொட்டை அடித்தல் அல்லது மடித்தல், இதுல ஏதாவது சொல்லலாம். இதுல ஏதாவது ஒன்றை முற்படுத்தி இருந்தாலும் பிற்படுத்தி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது முதல்ல ஒருத்தர் மொட்டை அடிச்சுட்டாரு, பின்னாடி தக்சீர் செய்யறாரு, அல்லது தக்சீர் செஞ்சுட்டு அப்புறம் மொட்டை அடிச்சுட்டாரு அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தவறு இல்லை. அதுல எது வேண்டுமானாலும் முற்படுத்தியும் பிற்படுத்தியும் செய்யலாம். அதற்கு அடுத்தபடியா
அவரு சை செஞ்சுட்டு, அதாவது நம்ம வந்து கடைசியா சொன்னோம்ல சை, அந்த சை வந்து ஒரு தஹல்லுலுக்கான சையா இருந்தால் அது யாருக்கு சாத்தியமாகும் என்று கேட்டால், ஹஜ்ஜு உம்ராவுடைய எல்லா மற்ற கடமைகளையும் நிறைவேற்றி அந்த சையை அவர்கள் முடிச்சு விட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னது, அது அவங்களுக்கு தஹல்லுல் ஆவதற்கான அந்த சையா மாறிடும். சரிங்களா? அப்ப அவருக்கு அந்த தஹல்லுல் ஊலா, இது தஹல்லுல் ஊலா அவ்வல் என்று சொன்ன இடத்துல தஹல்லுல் ஆயிடுறாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு எல்லாமே அனுமதிக்கப்படும். ஆனால் மனைவிடத்துல கூடுவது மட்டும் அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஆடை உடுத்தது இதெல்லாம் செஞ்சுக்கலாம். இந்த இதெல்லாம் செஞ்சதற்கு பிறகு மீண்டும் அவர் என்ன செய்யணும், மினாவில 11வது இரவு மினாவில தங்கணும், அல்லது அதே போன்று 12வது இரவுல, இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், அவங்க அங்க தங்குவதற்கான இடம். அதற்கு பிறகு மீண்டும் அந்த இரவுல அங்க தங்கியதற்கு பிறகு மீண்டும் அவங்க என்ன செய்யணும், ஜம்ரத்தில் 3 ஜம்ராக்கள் இருக்குல்ல, அங்க ஜம்ராவில 11வது நாள் 12வது நாள் ஆகிய இரவுகள்ல வந்து நாட்கள்ல வந்து அவங்க என்ன செய்யணும், அங்கே கல்லெறியணும். சரிங்களா? அதுல முதல்ல வந்து சுகரால ஆரம்பிக்கணும், பிறகு உஸ்தாவுக்கு வரணும், பிறகு குப்ராவுக்கு வரணும். அதாவது ஜம்ரத்து சுகரா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் குப்ரா அப்படின்னு 3 விதமான ஜம்ராக்கு, அது கல்லெறியறதுக்கு இருக்கக்கூடிய 3 இடங்கள். அந்த 3 இடங்கள்ல அவங்க என்ன செய்யணும், கல்லெறியணும். அதே போன்றுதான் 12வது நாள்ல, அந்த நாள்ல என்ன செய்யணும்னா, ஜவால்ல இருந்து, அதாவது சூரியன் உச்சி சாய்ஞ்சதுல இருந்து ஃபஜர் உதயமாகிற வரைக்கும் அந்த கல்லெறிவதற்குரிய நேரம். இந்த நேரங்கள் என்ன செய்யலாம், அவருக்கு அந்த இடத்துல கல்லெறிந்து கொள்ளலாம். பிறகு அவர்கள் என்ன செய்யணும், கிப்லாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி கொண்டு துவா செய்ய வேண்டும். ஜம்ரத்துல் உஸ்தாவிலும் சரி, பிறகு அதே போல அதுல முற்படுத்தி எது செஞ்சாலும் தப்பில்லை. அந்த இடத்துல அவர் என்ன செய்யணும், துவா செய்யணும். பிறகு இடது பக்கமா அவர் வந்து கிப்லாவை முன்னோக்கி நின்று நீண்ட நேரம் அங்கேயும் அந்த ஜம்ராவில் வந்து கல்லெறிஞ்சு வந்ததற்கு பிறகு மீண்டும் அங்கே என்ன செய்யணும், நிறைய நேரம் துவா செய்யணும். இப்படி என்ன செய்யணும், அந்த ஜம்ராக்களில் ஒவ்வொரு இடத்திலும் நின்று துவா செய்வது என்பது நமக்கு இந்த ஹஜ்ஜுடைய சுன்னத்துகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக வந்து மினாவில் இருந்து 12வது நாள் அங்கிருந்து அவங்க புறப்பட்டு, அதாவது சூரியன் மறைவதற்கு முன்பாக, சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி அவங்க புறப்படல, மினால இருந்து புறப்படலன்னு சொன்னா அங்கேயே அவங்க என்ன செய்யணும், 11வது நாள்ல கிளம்புறதா இருந்தாலும் சூரியன் மறைவுக்கு முன்னாடி கிளம்பணும். அப்படி கிளம்பலன்னு சொன்னா அவங்க அங்கேயே ஆல்ட் ஆயிட்டு மறுநாள் தான் அவங்க கிளம்ப முடியும். அப்ப அதனால அந்த சூரியன் மறைவுக்கு முன்னதாகவே அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்பது இதனுடைய ஒரு வழிகாட்டுதல். சரிங்களா? அப்படி 12வது நாள் அவர் கிளம்ப முடியல, 13வது நாள் அவர் அங்க தங்கி ஆகணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யணும், மக்காவிற்கு வந்து மீண்டும் தவாஃபுல் விதா, இதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பைத்துல்லாவில செய்யக்கூடிய கடைசியான ஒரு கடமையாக அவருக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்குது. அந்த தவாஃபுல் விதாவை அவர்கள் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பலாம். இந்த தவாஃபுல் விதாவை பொறுத்தவரையில இதுல ஹைதுடைய பெண்களுக்கும் நிஃபாசுடைய பெண்களுக்கும் அதுல சலுகை உண்டு. அவர்களுக்கு மட்டும் அதை செய்யாமல் கூட அங்கிருந்து கிளம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதான் ஹஜ்ஜுக்குரிய கடமைகள். இதோடு நம்ம இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை பற்றிய, அதாவது அந்த செயல்முறைகளை பற்றிய தலைப்பை நம்ம பார்த்து முடித்து விட்டோம். அடுத்ததாக இந்த புத்தகத்துல இந்த ஹஜ்ஜு உம்ரா ஆகிய கடமைகளை நிறைவேற்ற வருகின்றவர்கள் கடைபிடிக்க வேண்டிய 2 செய்திகள். ஒன்று உதுஹியா தொடர்பான செய்தி. இது வந்து உதுஹியா என்பது ஹஜ்ஜுக்காண்டி நிறைவேற்றுவது அல்ல, ஹஜ்ஜு காலங்களில் நிறைவேற்றக்கூடிய ஒரு இபாதத். 2வது ஜியாரத்து மஸ்ஜித் நபவி, மதீனாவை வந்து ஜியாரத் செய்யறது. சரிங்களா? இந்த ஜியாரத்து மஸ்ஜித் நபவியை பொறுத்தவரையிலும் அதுவும் என்ன இல்லை, ஹஜ்ஜுடைய கடமைகளிலோ ஒன்றோ அல்லது உம்ராவுடைய கடமையில் ஒன்றா என்று கேட்டால் இல்லவே இல்லை, அப்படியான ஒரு கடமை அல்ல அது. ஆனாலும் கூட பெருவாரியான மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற போது காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது என்கிற காரணத்தினாலும், அது மட்டுமல்லாமல் மதீனா மஸ்ஜித் நபவிக்கு செல்வதும் அங்கே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதும் நன்மைக்குரிய காரியம். அது ஒரு சிறப்பான ஒரு அமல். ஏனென்றால் நம்ம வந்து பயணம் செய்வதாக இருந்தால், இபாதத்தை நாடி நன்மையை நாடி பயணம் செய்வதாக இருந்தால், மார்க்கம் நமக்கு அந்த பயணத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற இடங்கள் ஒன்று மஸ்ஜிதுல் ஹரம், இன்னொன்று மஸ்ஜித் நபவி, இன்னொன்று மஸ்ஜித் அக்ஸா. இந்த 3 இடங்களை தாண்டி வேறு எந்த இடத்திற்கு நம்ம புனித யாத்திரைன்னு சொல்லும் இல்லையா, நன்மையை தேடி யாத்திரை, புண்ணியத்திற்காண்டி யாத்திரை அப்படின்ற பேர்ல நம்ம போறதா இருந்தா அதற்கு நமக்கு அனுமதிக்கப்பட்ட இடங்கள் இந்த 3 தான். இதன் அடிப்படையில் நினைச்சிரும் ஹஜ் உம்ரா என்கிற இந்த இபாதத்தை, அது ஹஜ்ஜுடைய காலமா இருந்தாலும் சரி, உம்ராவுடைய காலமா இருந்தாலும் சரி,
அதல்லாத எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம என்ன இந்த ஊர்களுக்கு செல்லும் போது நம்ம என்ன தாராளமாக அங்கே சென்று நம்ம இபாதத்தை நிறைவேற்றலாம். சரிங்களா? இதன் அடிப்படையில நபிசுல்லாம் அவர்கள் ஜியாரத்திற்கு அனுமதித்து இருக்கக்கூடிய இடங்களில் 3 ஒரு இடம் தான் இது. அப்ப இது ஹஜ்ஜோட உம்ரோட நேரடியான தொடர்புடைய ஒரு விஷயம் அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே நேரத்துல இங்கே செல்வதற்கும் இங்கே சென்று இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு மகத்தான கூலி இருக்கிறது. அப்ப அந்த ஒரு கூலியை, அந்த நன்மையை, ஹஜ்ஜுடைய பயணத்துல ஒருத்தர் போறாரு, அவர் ஹஜ்ஜிற்காண்டி அவ்வளவு சிரமத்தையும் கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு பொருளாதாரத்தை செலவிட்டுக் கொண்டு ஒரு போறார் என்று சொன்னால் அந்த இபாதத்து அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும், அதற்குரிய நற்கூலி கிடைக்க வேண்டும், மறுமையில் அது நமக்கு நம்முடைய நன்மையின் தராசில் இடம் பிடிக்க வேண்டும், அதன் மூலம் நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். அப்ப அப்படியான எதிர்பார்ப்பை கொண்டிருக்கிற ஒருவர் அதே போன்று அவருக்கு நன்மைக்கான இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது. அப்ப அதன் அடிப்படையில் நினைச்சிடும், நாம ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றவர்கள், உம்ராவுக்கு செல்லுகின்றவர்கள் மஸ்ஜித் நபவியை ஜியார் செய்வதை ஆர்வம் ஊட்டுவதையும் அதை நம்ம நினைச்சிருது அந்த ஒரு அமலையும் நம்ம செய்வதற்கான வாய்ப்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம ஆசைப்படுவதையும் நம்ம நினைச்சிடும் வழக்கமா பார்க்கிறோம். அப்ப அதன் அடிப்படையில தான் இந்த ஒரு இபாதத், அதாவது ஜியாரத்து என்பது ஒரு இபாதத். அப்ப அந்த ஜியாரத்து நபி, மஸ்ஜித் நபி என்கிற அந்த ஜியாராவை நமக்கு இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு தலைப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. வேற அடிப்படையில ஜியாரத்துல் மஸ்ஜித் நபி அது ஒரு அமல் என்பதை பொறுத்ததற்கான ஒரு ஆதாரம் சொன்னா, லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா ஸலாஸத்தி மஸாஜித். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 மஸ்ஜிதுகளை தவிர வேறு எந்த ஒரு மஸ்ஜித் இடங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயணம் புறப்பட்டு செல்லக்கூடாது. அதாவது நன்மை நாடி பயணம், இபாதத்தை கருதி பயணம் செய்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல. சரிங்களா? அதுல ஒண்ணு என்ன, அல் மஸ்ஜிதுல் ஹராம், ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மஸ்ஜிது, மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற அந்த பள்ளி. இந்த 3 இடங்களுக்கு தான் ஒருவர் நினைச்சனும் நன்மையை நாடி புண்ணியத்தை நாடி பயணம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்ப அடிப்படையில அப்படியாக செல்ல வேண்டிய ஒரு இடம்தான் மஸ்ஜித் நபவி என்பது. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாத்து ஃபீ மஸ்ஜிதி ஹாதா கைரு மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவாஹு இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம். என்னுடைய இந்த மஸ்ஜிதில் தொழுவது, அதாவது மஸ்ஜித் நபவியில தொழுவதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மஸ்ஜிதில் தொழுவது ஏனைய மஸ்ஜிதில் தொழுவதை விட 1000 மடங்கு சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிதில் நம்ம தொழுகிறோம்னு சொன்னா, மற்ற பள்ளிகளில் நம்ம ஊர்களில் நம்ம வடமையா தொழக்கூடிய அந்த 5 நேர தொழுகை, சுன்னத் நஃபீல் போன்ற தொழுகைகளை தொழுகின்ற ஒரு மஸ்ஜிதில் 1000 ரக்காத்து தொழுவதை விட, 1000 தொழுகை விட சிறந்தது என்று நினைச்சாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய சிறப்பை சொல்றாங்க. இதற்கு கூடுதலாக சிறப்பு மஸ்ஜித் ஹரமுக்கு இருக்குது. அதனால சொன்னா இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னாங்க, மஸ்ஜிதுல் ஹரமை தவிர அப்படின்னு சொன்னாங்க. மஸ்ஜிதுல் ஹராமை பொறுத்த வரைக்கும் 1,00,000 மடங்கு நன்மை. சரிங்களா? இது 1000 என்று சொன்னால் அது 1,00,000 மடங்கு நன்மையை தரக்கூடியது மஸ்ஜிதுல் ஹரமில ஒரு ஒரு தொழுகை தொழுவது என்பது. அக்ஸாவிற்கு இது போன்ற சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுல வருகின்ற செய்திகள் 500 என்று 1000 பாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த செய்தி உறுதியானதல்ல, பலவீனமான செய்தி. ஆனா அதற்கும் பிரத்யேகமான நன்மை இருக்கிறது, கூலி இருக்கிறது என்பதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அப்ப இந்த ஹதீஸ்கள் நமக்கு மஸ்ஜித் நபியை ஜியாரத் செய்வதையும் அங்கே சென்று நம்ம அமல் செய்வதனால் நமக்கு கூடுதலா நன்மை கிடைக்கும் என்பதையும் அறிவுறுத்துகின்ற, ஆர்வமூட்டுகின்ற ஒரு அமலா இருந்து கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தினால நாம் ஹஜ்ஜுக்கோ உம்ராவிற்கோ பயணம் மேற்கொள்ளுகிற போது இந்த நன்மையை நாம் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர ஹஜ்ஜுடைய கிரியைகளில் ஒன்றாக, உம்ராவுடைய கிரியைகளில் ஒன்றாக இதை பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே இந்த இடத்திற்காக வேண்டி அமல் செய்வதற்காக வேண்டி செல்லலாம். அடுத்ததாக இங்க ஒருவர் என்ன செய்யறாரு, மஸ்ஜித் ஹரம் இருக்கு, மஸ்ஜித் நபவிக்கு செல்லுகிறார். அப்ப அவர் என்ன செய்யறோம், ஒரு மஸ்ஜிதுக்கு ஒரு பயணி செல்லுகிற போது என்ன வழிமுறைகள் கடைபிடிக்குமோ அதே தான் அவர் கடைபிடிக்கணும். வலது காலம் முற்படுத்தணும். மஸ்ஜிதுக்கு செல்லுகின்ற போது ஓதக்கூடிய துவா இருக்கு இல்லையா, பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் என்கிற இந்த துவா. இதை தாண்டி வேற எந்த ஒரு பிரத்யேகமான ஒரு துவாவும் இந்த மஸ்ஜிதிற்கென்றோ அல்லது ஹரமிற்கென்றோ சொல்லப்படல. இதே தான் எல்லா மஸ்ஜிதிலும் நம்ம பொதுவாக ஓதக்கூடிய துவா. அப்ப அந்த துவாவை நம்ம என்ன செய்யணும், ஓதிக்கொள்வது என்பது சிறந்தது. அதே போன்று அதெல்லாம பிரத்யேகமான எந்த ஒரு துவாவும் திக்ரும் என்ன செய்யல, மஸ்ஜித் நபவிக்கு என்று சொல்லி தரப்படல. அதே போன்று அதுல மஸ்ஜித் நபவிக்கு சென்றதற்கு பிறகு இங்க வேண்டுமானால் 2 ரக்காத் அவர் தொழுதுக்கலாம். பிறந்தோடைய நேரமா இருந்தால் பிறந்தை தொழுது கொள்ளலாம். அதை விட அதுல ரவுதாவில் தொழுவது என்பது ஒரு சிறப்பான காரியமா இருக்குது. ரவுதா என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ரவுதா என்று அங்கே அடையாளமிடப்பட்டிருக்கும். அதற்கான பொருள் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மா பைன பைத்தி வ மிம்பரி ரவுலத்தும் மின் ரியாதில் ஜன்னah.
என்னுடைய வீட்டிற்கும் என் மிம்பருக்கும் இடைப்பட்ட ஒரு இடம் சொர்க்க பூங்காக்களில் ஒரு பூங்கா. இதற்கு விளக்கம் சொல்லுகிற அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடமே நாளை வரையில் சொர்க்கமா மாற்றப்படும், அல்லது அங்கே இபாதத் செய்தவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதும், இன்னொன்று ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த இடத்தில் வைத்துதான் சஹாபாக்களுக்கு உபதேசம் கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப அந்த கல்வி அவைக்குத்தான் ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த சிறப்பை சொன்னார்கள் என்கிற விளக்கம் எல்லாம் அதற்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக எதுவாக இருந்தாலும், அந்த பொருத்தமான விளக்கம் எதுவாக இருந்தாலும், நாம் அந்த இடத்துல தொழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் தொழுகலாம். அது நன்மைக்குரிய விஷயம். சரிங்களா? அடுத்ததாக, அந்த மஸ்ஜித் நபவிக்கு ஜியாரத் செல்லக்கூடியவர்கள் முடிந்தவரை அங்கே என்ன செய்யணும், 5 நேர தொழுகை தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அது அவர்களுக்கு சிறந்த ஒரு அமலாக இருக்கும். அதே போன்று அதிகமாக துவாக்களில் ஈடுபடுவது, உபரியான தொழுகைகளை தொழுவது போன்ற காரியங்களை எல்லாவற்றையும் நற்கூலி எதிர்பார்த்து, இதற்கு மகத்தான நன்மை இருக்கிறது என்கிற எதிர்பார்ப்போடு அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பது அவருக்கான வழிகாட்டுதல். சரிங்களா? அதே போன்று முதல் சப்பில் நிற்பதற்கும் அவர்கள் நினைச்சணும் இயன்ற வரைக்கும் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஆரம்ப சப்புடைய இடம் தான் நிச்சயம் அந்த ரோதாவுடைய பகுதியில வரும். அதனால அடுத்ததாக ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஜியாரத் செய்தல். இப்ப இதுவும் மஸ்ஜித் நபவியில இருக்கிற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் வந்து மஸ்ஜித் நபவியுடைய பகுதியில தான் நின்று கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தினால அங்கே சென்று நாம் செய்யக்கூடிய ஒரு அமல். இந்த அமலும் எப்படி வந்து மஸ்ஜித் நபவிக்கு செல்வது ஹஜ் உம்ராவுடைய இபாதத்துகளின் ஒரு அம்சமா இல்லையோ, அது போன்றுதான் இதுவும். மஸ்ஜித் நபவிக்கு செல்வதுடைய ஒரு அம்சமா இது இருக்குன்னா அதுவும் இல்லை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா அதே நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய கபர்களை ஜியாரத் செய்வது, அபூபக்கர் உமர் 2 சஹாபியுடைய கபர்களும் அங்கே இருக்கிறது. அப்ப அந்த கபரை ஜியாரத் செய்வது என்பது இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம். அதல்லாமல் இது செய்தால்தான் அது நிறைவேறும் என்கிற ஒரு நிலை இல்லை. அது இல்லாம அதே மாதிரி அதுவே அடிப்படையை நோக்கமாக கொண்டதாகவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அப்படி ஒரு ஜியாரத்தை வந்து ரசூலுல்லாஹி அவர்கள் அனுமதிக்கல. நீங்க எங்க இருந்தாலும் என் கபரை ஜியாரத் பண்றதுக்கு வந்துருங்க, அபூபக்கர் உமர் அவருடைய கபர்களை ஜியாரத் செய்யறது அமலு, அதுல அதற்கு இத்தனை மடங்கு நன்மை இதெல்லாம் என்ன செய்யல, நமக்கு வழிகாட்டுதல்கள் மார்க்கத்துல இல்ல. அப்ப அதன் அடிப்படையில் அப்படியான ஒரு நோக்கத்தை கொண்டு நம்ம செய்யக்கூடாது. எந்த நபியுடைய கபருக்கும் எந்த சாலினுடைய கபர்களுக்கும் நாம் என்ன செய்யறது போறதுக்கு நமக்கு மார்க்கம் அறிவுறுத்தவில்லை. அப்படி செய்யக்கூடிய மக்கள் அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் தான். அவர்கள் அறியாமையின் காரணமாக மார்க்கத்தில் இல்லாத ஒரு அமலை புதிதாக உருவாக்கி கொண்டு அதை நன்மை என்று நினைத்து செய்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தனிமைப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற கபர்களாக இருந்தால் அங்கே செல்லாமல் இருப்பதுதான் மார்க்கத்துடைய வழிகாட்டுதலுக்கு மிகவும் பொருத்தமானது என்பதை நம்ம வழங்கிக்கணும். சரிங்களா? இவர் அடிப்படையில இங்கே ஒருவர் ஜியாரத்திற்கு சென்றால் அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு முன்னால் நினைச்சனும் பணிவோடும் ஒழுக்கத்தோடும் அங்கே அல்லாஹ்வின் தூதருடைய அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இடம் இருக்கிறது என்கிற அந்த ஒரு மதிப்போடு அந்த இடத்திற்கு அந்த மதிப்பை வழங்கி உரத்த குரலின்றி அங்கே நினைச்சனும் அந்த கபரை முன்னோக்கிவார்கள். அவர் நினைச்சனும் அந்த அங்கே சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் வ ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று இருக்கிறது. அந்த இடத்துல சலாம் சொல்றது, இது வந்து நமக்கு அந்த சலாம் சொல்வதற்கான வழிமுறை. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா மின் அஹதின் யுஸல்லிமு அலைய, எந்த ஒரு நபர் எனக்கு சலாம் சொல்லுகிறாரோ இல்ல ரத்தல்லாஹு அலைய ரூஹி, அல்லாஹ் எனக்கு என்னோட ரூஹை திருப்பி தருகிறான், ஹத்தா அருத்த அலைஹி, நான் அவருக்கு பதில் சொல்ற வரைக்கும். இப்ப பதில் சொல்வதற்காக ரசூலுல்லாஹி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உயிரை திருப்பி தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப இதன் அடிப்படையில் இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமே பொருந்தும், மற்ற நபர்களுக்கு இது பொருந்தாது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளும். இப்ப இதன் அடிப்படையில் அங்கே சென்று நாம் சென்று சலாம் சொல்வது என்பது நமக்கு ஆகுமானது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் அவர்கள் இவர்களுக்கு சலாம் சொல்லும் போது என்ன சொன்னோம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர், அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர், அப்படி என்ன செய்யலாம், சலாம் சொல்லலாம். இது நம்ம என்ன செய்யணும், இப்னு உமர்லாவுடைய அமல்களை நம்ம பார்க்கிறோம். இப்னு உமர்லா வந்து என்ன செய்வாங்க, அந்த மஸ்ஜித் நபவிக்கு வந்தாங்கன்னா அவர் என்ன செய்வாங்க, அன்னஹு இதா கான சல்லம அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸாஹிபிஹி, அவர் வந்து ரசூலுல்லாஹி அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய 2 தோழர்கள், அதுல ஒரு தோழர் வந்து அவருடைய வாப்பா உமர்லா அவர்கள், சரிங்களா, அவர்களுக்கு அவர் என்ன செய்வார், சலாம் சொல்லுவாரு. அப்ப அந்த சலாமின் போது இந்த வார்த்தையை தவிர வேற எதுவும் அதிகப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபதா, வாப்பாவே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லி நிச்சயவாங்க அங்கிருந்து திரும்பி செல்வார்கள் என்பதை நம்ம நினைச்சோம் செய்திகள் அவருடைய அமலாக பார்க்கிறோம். அப்ப இதன் அடிப்படையில் நாம் நினைச்சலாம் அங்கே சென்று இந்த முறையில் இந்த 3 கபர்களுக்கு நம்ம சலாம் சொல்லலாம். அது நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த சலாமை நாம் சொல்வதன் மூலமாக
அல்லாஹ்விடத்துல நம்ம நலவை எதிர்பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். அவர்கள் நமக்கு வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய தூது செய்தி அங்கீகரித்திருக்கிறோம். அவர் அவருடைய அமானிதத்தை நிறைவேற்றி விட்டார் என்பதற்கு நாம் சாட்சி சொல்கிறோம். அவர் என்ன செய்றார்? உம்மத்திற்காக வேண்டி உண்மையான முறையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்காக வேண்டி போராடி அதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு நாளை அல்லாஹ் தஆலா மறுமையில மகஸ்தான அந்த ஒரு அந்தஸ்தை வழங்க வேண்டும். அவருக்கு என்னது ஷஃபாத் என்கிற அந்த சிறப்பை தர வேண்டும். அந்த ஷஃபாத்திற்குரியவர்களா நம்மை அந்த ஆக்கி அறிவு வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புகளை கொண்டு நாம் என்ன அந்த இடத்துல நம்முடைய ஒரு அல்லாவிடத்துல நம்ம இதெல்லாம் ஆதரவு வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதருக்கு சலாம் சொல்வது என்பது ஆகுமான விஷயம். அதற்கு அடுத்தபடியா கபருக்கு ஜியாரத் செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது வேற எங்கே செல்வதாக இருந்தாலும் சரி, எந்த அந்த கபருடைய கற்களையோ அல்லது அதை சுற்றி இருந்து கொண்டிருக்கிற மண்ணோ அல்லது ஏதோ பொருளோ இதை நம்ம தொடுவதற்கும் முத்தமிடுவதற்கும் அதை நம்ம எடுத்துக் கொள்வதற்கும் அங்கிருந்து அதை பையனாக்கிக் கொள்வதற்கும் எல்லாம் அதை கொண்டு வறுக்க தேடுவதற்கெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இப்படியான செயல்கள் செய்யக்கூடியவர்கள் மடையர்கள். யாரு அந்த கபராளி இடத்துல தங்களுடைய தேவைகளை ஆதரவு வைக்கிறாங்களோ, அவர்களை கொண்டு அது நிறைவேறும் என்று நம்புகிறார்களோ, அல்லது அதை கொண்டு வறுக்கத்தெடுக்கலாம் என்று நினைக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களா மார்க்கம் அறியாத மூடர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மூடத்தனத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த விதமான அனுமதியும் இல்லை. சரிங்களா? ஏற்கனவே சொன்னதை போன்று இந்த கபர்களை ஜியாரத் செய்வது என்பது அது வாஜிபான கட்டாயமான ஒன்றல்ல. ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமைகளிலும் ஒன்றல்ல. அதே போன்று மஸ்ஜித் நபவிக்கு செல்லக்கூடியவர்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒன்றாகவும் இல்லை. ஒருவேளை அவரு ஒரு அலட்சியம் செய்யக்கூடிய விதத்தில் அல்லாமல் தேவையை கருதி கொண்டு ஒருவர் மஸ்ஜித் நபவிக்கு செல்லுகிறார், அங்கே தொழுது விட்டார், பரம்பு நஃபீனை தொழுதுட்டாரு, அவர் அங்கே இருந்து இருக்கிறார், சுன்னத்தை தொழுதுட்டாரு, என்ன அவருக்கு முடிஞ்சதை தொழுதுட்டார். தொழுதவர் அங்கிருந்து தொழுது முடித்து விரைவாக நினைச்சார், ஏதோ ஒரு காரணத்திற்காண்டி புறப்பட்டு செல்லுகிறார். அப்படின்னா அவர் அங்கே என்ன இருந்து மஸ்ஜித் நபவிக்கு ரசூலுல்லாஹி கபருக்கு செல்லல, அங்க போய் ஜியாரத் நடத்தல. அப்படி இல்லாமலே அவர் அங்கிருந்து கடந்து போயிட்டார். அப்படின்னா இவர் குற்றவாளியாக வரணும் ஆக மாட்டார். ஏன்னா ஜியாரத்தும் அந்த மஸ்ஜித் நபியில தொழுவதற்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி ஜியாரத் என்பதற்கு ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னோமோ அதே மாதிரி தான் இது. ஆனா அதே நேரத்துல ஒருவர் அங்கே செல்கிறார் என்று சொன்னா அல்லாஹ்வின் தூதர் மீது இருக்கக்கூடிய மஹப்பத்துடைய வெளிப்பாடு. நாம சலாம் சொன்னாலும் எங்கிருந்து சலாம் சொன்னாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அதை நம்ம வணங்கணும். இங்கிருந்து நம்ம என்ன சொன்னோம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்றோம் சொன்னா அந்த சலாமும் ரசூலுல்லாஹ் இடத்துல கொண்டு போய் சேர்க்கப்படும். அது சலாம் சொன்னாலும் சரி, ஸலவாத்து சொன்னாலும் சரி, அதற்கென்று அல்லாஹ் மலாயிக்காவை நியமித்து வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அதன் அடிப்படை எங்கிருந்து வேணும் சொல்றோம். ஆனா அந்த இடத்திற்கு போனோம் அப்படின்னா அவ்வளோ நமக்கு பிரியத்திற்குரியவர், நம்முடைய நேசத்திற்குரியவர் என்று சொல்ல அந்த அல்லாஹ்வினுடைய கபரை ஜியாரத் செய்ய வேண்டும் என்பது அங்கே சென்று நம்ம தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அது ஒரு முஸ்தஹப்பான விரும்பத்தக்க ஒரு அமல் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்து சரிங்களா? அதே நேரத்துல ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு ஜியாரத் செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில செய்திகள் இருக்குது. அப்படி இல்லாதவர்களுடைய அவர்கள் நன்மை இழந்து விடுகிறார்கள். அதே போன்று என்னுடைய கபரை ஜியாரத் செய்தவர்களுக்கு ஷஃபாத் கிடைக்கும் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் சில செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இவை அனைத்துமே மௌதுவான இட்டுக்கட்டப்பட்ட இன்னும் பலவீனமான செய்திகளாக இருந்து கொண்டிருக்கிறது தவிர ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் இல்லை. அதனால தான் நம்ம என்ன செஞ்சோம், ஹஜ்ஜுடைய அமலுக்கும் ஜியாரத்து மஸ்ஜித் நபிக்கு எந்த சம்மதம் இல்லை. இதுக்கு ஒரு அதிசயம் பார்க்கறதா இருந்தா சொன்னா, மன் ஹஜ்ஜ வலம் இசுர்னி, யார் ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றி என்னை ஜியாரத் செய்யவில்லையோ பக்கத்து ஜஃபானி, அவர் என்னை மறுத்தவராவார், என்னை நிராகரித்தவராவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அதே போன்று மன்சார கபரி வஜபத் லஹு ஷஃபாத்தி, யாருடைய கபரை ஜியாரத் செய்தாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாத் வாஜிபாகிவிட்டது. இதுவும் அப்படிதான், இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அப்ப இதன் அடிப்படையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை ஜியாரத் செய்வது சம்பந்தமாக ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் இல்லை. பொதுவான கபர் ஜியாரத்துடைய ஹுக்குமுகள் என்னவோ அதே ஹுக்குமுக்கு நாடி நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு செல்லலாம். அதுல பொதுவான கபர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிற மதிப்பு மாண்பு அனைத்தையும் விட 1000 மடங்கு அல்லது லட்சம் மடங்கு கோடி மடங்கு மதிப்பு மிக்கதுதான் அல்லாஹ்வினுடைய கபர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை நம்ம நினைச்சோம் புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அடுத்ததாக ஜியாரத்திற்குரிய ஏனைய இடங்கள், மஸ்ஜித் நபவியை சுற்றி இருக்கக்கூடிய வேறு ஏதாவது இடங்கள் ஜியாரத்திற்குரியதா இருந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொன்னா, மஸ்ஜித் குபா
குபா மஸ்ஜித் என்கிற ஒரு மஸ்ஜித் இருக்கிறது மஸ்ஜித் நபவியில. அந்த மஸ்ஜிற்கு சென்று தொழுவது என்பது அதுவும் ஜியாரத்தில் அடங்கும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நடந்து மஸ்ஜித் நபவில இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கும். ஆனா அங்க என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ், நம்ம மக்கால இருந்து போறதா இருந்தா மஸ்ஜித் குபாவை தாண்டி தான் மஸ்ஜித் நபவிக்கு போக வேண்டியிருக்கும். சரிங்களா? அப்ப அந்த போற வழியில தான் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குபா மஸ்ஜிதில் என்ன செய்வாங்க, போய் தொழக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. அவர் என்ன செய்வாங்க, கால்நடையாகவே அங்கே மஸ்ஜித் நபவி குபாவுக்கு செல்வாங்க. அங்க 2 ரக்காத் தொழுவாங்க அப்படின்றத நம்ம என்ன செய்வோம், சஹீஹ் புகாரி போன்ற ஹதீஸ் நூல்களை பார்க்கக்கூடிய செய்தி. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தத்தஹர ஃபீ பைத்தி சும்ம அத்தா மஸ்ஜிதல் குபா, யார் தன்னுடைய வீட்டில் தன்னை சுத்தப்படுத்தி, அதாவது உது செய்து விட்டு தூய்மையா இருந்து மஸ்ஜித் குபாவுக்கு வருகிறாரோ, ஃபஸல்லா ஃபீ ஸலாத்தன், அங்க வந்து தொழுகிறாரோ, கானத் லஹு கஅஜ்ரி உம்ரா, உம்ராவிற்குரிய கூலி கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான நன்மை மதீனா வாசிகளா இருக்கக்கூடியவர்கள் அல்லது மதீனாவுக்கு வந்தவர்கள் அந்த குபாவிற்கு சென்று தொழுவதனால் அடைவார்கள் என்கிற காரணத்தினால இந்த ஒரு இடத்திற்கு சென்று தொழுவது என்பது விரும்பத்தக்கது. அதுவும் என்னது, இந்த ஜியாரத்தில் அடங்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்ததாக பக்கி என்கிற அந்த கபரிஸ்தானுக்கு செல்வது, அதுவும் அங்கே ஜியாரத்திற்குரிய இடம். ஏனென்றால் அதனால என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜில் கொல்லப்பட்ட சுஹதாக்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அது போன்று மற்ற பல சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க, அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால அந்த கபருக்கு பொதுவா வந்து கபருக்கு ஜியாரத் செய்வது என்பது நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அப்ப அதன் அடிப்படையில் சஹாபாக்களில் பலரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு கபரிஸ்தான் என்கிற அடிப்படையில் பொது மையவாடிக்கு என்ன ஹுக்குமோ அதே ஹுக்குமோடு அங்கே செல்லலாம். அங்கே சென்று நிற்கலாம். அவன் அந்த கபரிஸ்தான்ல இருக்கக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல தியாரில் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் அஸ்ஸலுல்லாஹு லனா வ லக்கும் ஆஃபியா என்கிற அந்த சலாமை சொல்லிக் கொள்ளலாம். கபராளிகளுக்கு சலாம் சொல்வதற்கென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்ற ஒரு சலாம். இதனுடைய பொருள் என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் தியார், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், மூமின்களிலும் முஸ்லிம்களிலும் உள்ள கபர்வாசிகளே, கபராளிகளே, இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், நாங்கள் உங்களை வந்து அடையக்கூடியவர்களா இருக்கிறோம். அஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா, எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடத்துல ஆஃபியத்தை கேட்கிறோம். ஆஃபியத் என்றால் நலன்கள், நலன்கள், வரக்கத்துகள், நன்மைகள், இப்படி பல அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. ஆரோக்கியங்கள், எல்லா பொருளையும் நல்ல நன்மையான எல்லா அத்தனை பொருளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் அது. அந்த துவாவை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறாங்க. அதை நாம் அங்கே செய்யலாம். சரிங்களா? இது அல்லாத வேறு இடங்கள் எதுவுமே இல்லை. மஸ்ஜித் அதாவது மதீனாவில நம்ம ஜியாரத் செய்வதற்குரிய இடமாக இல்லை. ஆனா மக்கள் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒட்டகம் கட்டிய இடம், அதே போன்று மஸ்ஜித் ஜுமா நடத்தப்பட்ட ஒரு பள்ளத்தாக்குல ஒரு இடம் இருக்காது. அதே போன்று பியருல் காத்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு, அது மாதிரி பியர் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கிணறு, மஸ்ஜித் கிபிலத்தேன், இது போன்ற இடங்களுக்கெல்லாம் ஜியாரத் செய்வது என்பது மக்களில் பலரும் மார்க்கம் என்று நினைத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு அமல் இல்லவே இல்லை. உஸ்மானுடைய கிணறு, அதாவது வேறு ரூமா என்று சொல்லுவாங்க அந்த கிணறுக்கு, அந்த கிணறு ஒருத்தர் பார்க்கலாம். அது ஒரு வரலாற்று சின்னம் என்கிற அடிப்படையில். இது போன்ற இந்த இடங்கள் எல்லாமே வரலாற்று சின்னம் என்ற அடிப்படையில் முதல்ல ஜுமா தொழுது அந்த பள்ளத்தாக்கு போய் பார்க்கிறது, அதே போன்று ஒட்டகம் அமர்ந்த இடம், இப்படியான இடங்களுக்கு சென்று இது ஒரு வரலாற்று சின்னங்கள், வரலாற்று சுவடிகள் என்கிற அடிப்படையில் அதை பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இபாதத்திற்கென்று ஜியாரத்திற்கென்று ஜியாரத்துடைய கூலியை நாடி ஒரு அங்கே செல்வதற்கு அனுமதி இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அதே போன்று இப்ப நம்ம வந்து மஸ்ஜித் ஹரமுக்கு, மஸ்ஜித் நபவிக்கு, அக்ஸாவிற்கு ஜியாரத்திற்கான பிரத்யேக அனுமதி இருக்கிறது என்பதை பார்த்தோம். தொழுகையில அதற்கு கூடுதல் நன்மை இருக்கிறது என்பதை பார்த்தோம். அதே போன்று ஒரு நன்மை வேற எந்த பள்ளிக்கு இருக்குன்னு கேட்டா குபாவுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹி சொல்லி இருக்கிறாங்க. வேற எந்த பள்ளியிலும் நாம தொழுவதனால என்ன இல்லை, எந்த கூடுதல் சிறப்பும் கிடையாது. எல்லா பள்ளியிலும் தொழுவதனால் ஒரே சிறப்பு தான், ஒரே அமல் தான் நிறைவேறும். அவருடைய உள்ளச்சத்திற்கும் அவருடைய தக்குவாவுக்கு மேற்ப அவருடைய தொழுகை அங்கீகரிக்கப்படும், அதற்குரிய கூலி வழங்கப்படும் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர இதை தாண்டி வேறு எந்த விதமான சிறப்பும் தனித்துவமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆக இதான் ஜியாரத்தோடு தொடர்புடைய ஹஜ் உம்ராவை நிறைவேற்றுகின்றவர்கள், ஹஜ்ஜிற்காண்டி உம்ராவிற்காண்டி சென்றவர்கள் அங்கே கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. சரிங்களா? அடுத்ததா அன்பானவர்கள், இதோட இந்த வகுப்பு முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைய தினம் நமக்கு ஒரு வகுப்பு இருக்கிறது. நாளைய வகுப்புல நம்ம
உதுஹியாவை பற்றிய சட்டங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். அத்தோடு இந்த தொடர் வகுப்பு முடிந்துவிடும். அதை தாண்டி நமக்கு அஹ், நம்ம புதன்கிழமை வரைக்கும் கிளாஸ் சொல்லியிருக்க முடியாமா? இல்ல செவ்வாய்க்கிழமை முடிஞ்சுச்சா? அட்மின்கள் யாராவது பதில் சொல்லுங்க. ஆமா ஷேக், வெனஸ்டே வரைக்கும் சொல்லியிருக்கோம் ஷேக். வெனஸ்டே வரைக்கும் சொல்லிப்போம். இன்ஷா அல்லாஹ். அப்ப வெனஸ்டே வந்து நம்ம நினைச்சுன்னா இது சம்பந்தமான கேள்வி பதில்கள் அது ஏதாவது இருந்தா உங்களுக்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்களுக்கு அனுப்பி வைங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கான பதில்களை நம்ம வெனஸ்டேவுடைய அமர்வுல பார்ப்போம். நாளைய அமர்வுல நம்ம உத்ரியா என்கிற சட்டத்தை முடித்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஷேக் எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல ஷேக், அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எக்ஸாம் எக்ஸாம் வைக்கலாம் எம்சிக்யூ சொல்லியிருந்தீங்களா? மெசேஜ் போட்டு. எக்ஸாம் வைக்கலாம் போட்டிருந்தாங்களா? எனக்கு தெரியல, அதான் கேக்குறேன். ஆமா ஷேக், நான் தான் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். திருப்பியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் ஷேக். எஸ். சரி சரி சரி, ஓகே. இன்ஷா அல்லாஹ். அப்ப எக்ஸாம் வச்சுட்டு இன்னொரு சர்டிபிகேட் கொடுப்பீங்களா? ஆமா ஷேக். சரி இன்ஷா அல்லாஹ். அப்ப இது சம்பந்தமா எக்ஸாம் எப்போன்றதையே அறிவிப்பு செய்யுங்க. அது குடும்பத்திலேயே அறிவிப்பு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் இந்த வகுப்பை நாளை தொடருவோம், முடித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சந்தேகங்களும் விளக்கங்களும் இன்ஷா அல்லாஹ் நம்ம புதன்கிழமைக்கு நம்ம ஒத்தி வைக்கிறோம். சரியா? சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.